சேலஞ்ச் சேலஞ்ச் ஸ்டார்ட் சேலஞ்ச் சேலஞ்ச் ஸ்டார்ட். மீன் வேஸ்ட் ஆகாதுக்கா, மீன் தரமா இருக்கும் அண்ணன் வெட்டினாலே. ரேடியோல சத்தங்கள் ஆட்டோல சத்தங்கள்னா அது தேடிதான் வர்றாரு. பெரிய பாறை 2 பேரை கட் பண்றோம். ஒரே வீடியோ ஃபுல்லா வரும். ஃபுல்லா பாருங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ முழுசா பாருங்க. ஆக்சுவலா வேற லெவல்ல 2 பேருமே வந்து காம்படிஷனுக்கு வந்து தயாராயிட்டாங்க. ராஜா அண்ணா பாதி வெட்டி முடிச்சா போல, வடிவல் அண்ணன் தலையை வெட்டுறா போல, ஆயா அடுல வந்துட்டாங்க. ஓகேண்ணா, யாருன்னா ஜெயிப்பீங்க? பாதி முடிச்சுடா 2 பேரும் இவெல்லாம் வைக்கிறோம். இவனால இல்ல, நீ முடிச்சுட்டு அவரு போய் தலையை வெட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு ராஜா அண்ணன் தான் வந்து வின்னருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பயே நான் சொல்லிடுவேன். முருகல்ண்ணா என்னண்ணா, உன்னை ரொம்ப எதிர்பார்த்தேண்ணா நானு. சரி விடு விடு. நீ எதுவும் மனசு கஷ்டப்படல, சும்மா ஜாலி ஃபன் தானா. இருந்தாலும் நீங்களும் வந்து ஃபியூச்சர்ல பயங்கர வேகமா வெட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. ஓகேங்களா கைஸ், அண்ணனோட ஸ்கில்ல பாருங்க, துண்டு பயங்கரமா போடுறா போல. நான் ஒரு நாக் அவுட் ஷாட் ஒன்று போடணும், பட்டு பட்டுன்னு போடணும். அப்பதான் நான் தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீ எவ்வளவு ஸ்பீடா வெட்டுறேன்ட்டாங்க. பாருங்க கைஸ் பாருங்க. ஆக்சுவலா அண்ணன் வந்து கொஞ்சம் மீன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனால கொஞ்சம் செதில் அடிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இல்லைண்ணா? அப்படிதான்ண்ணா, செதில் அடிக்க டைம் ஆயிடுச்சு கரெக்டா? சரி ஓகே கைஸ், அண்ணன் போற துண்டை பாருங்க, அண்ணன் போட்ட துண்டை பாருங்க. மீன் துண்டே போட்டு முடிச்சிட்டா போல. மின்னல் ராஜா அண்ணன், ஐயோ வேற லெவல்ண்ணா. ராஜாண்ணா எப்படிண்ணா இவ்வளவு வேகம்? ஐயோண்ணா, எனக்கு தெரிஞ்சு நீ ஸ்பீடு செல்வான்னு கூட சேலஞ்ச் பண்ணலாம். நீ தானே வரல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் போட்டின்னு வந்தா நாக் அவுட் பண்ணிடலாம்ல. போட்டிலாம் வேணா, என்னையுமே ஒற்றுமையா இருக்கணும். கைஸ், அண்ணன் வந்து மீனை வெட்டி முடிச்சிட்டாங்க பாருங்க. ராஜாண்ணா தலையா இப்போ தலை வந்து தலையை வெட்ட போறா போல. ஆக்சுவலா நம்ம வடிவேல் அண்ணன் கரெக்டாடா, முருகவேல் அண்ணன் போடுற துண்டு பாருங்க, பயங்கரமா இருக்கு. பயங்கரமான துண்டு எல்லாமே. ஆக்சுவலா மீனுமே நல்லா ஸ்டிப்பா இருக்குல்லண்ணா. பாறை தலையை பத்தி சொல்லலாம். பாறை தலை வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கும். மீன் எவ்வளவு டேஸ்ட் இருக்கும் அதை விட தலையில ரொம்ப டேஸ்ட். இது குழம்பு வச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும், செம்மையா இருக்கும், நல்லா கொழுப்பா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி தலையை விற்பாங்க நம்ம காசிமேடு கடையில் வந்து வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுவோம், சூப்பரா இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்காக ஒரு தனி சுவையா இருக்கும் மீனை விட.
நான் அதே மாதிரி பாறை குடலை பத்தி சொல்லுவேண்ணா. பாறை குடல் வந்து அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு ஒன்று ஒரு 10 தடவை நல்லா அலசி குக்கரில் போட்டு அவிச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம செஞ்சால் சூப்பராக இருக்கும். அப்படியே கிரேவி மாரி பண்ணலாம். மட்டன் போட்டி செய்கிற மாதிரி தான் அதெல்லாம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ முழுசா பாருங்க. அப்படியே காசிமேட்டு மீனவன் டேனிஷ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்றேங்க, சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். சொல்லலாம். நல்லா குக்கரில் போட்டு அலசி கழுவி குக்கரில் போட்டு ஒரு 10 தடவை விசில் விடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து ரஃப்பாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். கத்திரிக்காய் இல்லை உருளைக்கிழங்கு இல்லை கடலைப்பருப்பு 3 ஐட்டம். இது 3ல் எதை போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இல்லை அப்படியே நெருமாவும் செய்யலாம். இருந்தாலும் இதை கூட ஆட் பண்ணினா வேறு லெவலில் இருக்கும். இதுக்கிட்ட மட்டன் கூட ஒன்றும் பண்ணாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் இதை வாங்கி. இது எங்கே கிடைக்கும்னு கேட்காதீங்க. எங்ககிட்ட வாங்க கிடைக்கும். பாரம்பரிய நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி அண்ணா எடுத்து போகிறாரு. அந்த மாதிரி எடுத்து செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அதுதான் ஈரலான அது. ஆமாம், இது ஈரல், இது இறப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கும். நல்லா கழுவி விடணும். அப்படியே பியூர் ஒயிட் ஆகிற மாதிரி தண்ணி அருமையாக இருக்கும். இது வந்து செனையாக மாறக்கூடியது பாலன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஆக்சுவலா கண்ணுக்கு ரொம்ப நல்லது இல்லைண்ணா இது. ஆமா, கண்ணுக்கு நல்லது. இந்த லிவருக்கு ரொம்ப நல்லது. மெயின் இந்த ஸ்மோக் பண்றவங்க அதிகமா சாப்பிடணும். அது தாராளமா சாப்பிடலாம். உடம்பு ரொம்ப நல்லது. அதுதான் அப்படியே பேசினா. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முழுசா பாருங்க. அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து லாப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். இது வந்து குழம்பு வைக்கலாம், ஃப்ரை பண்ணலாம். நல்லா இருக்கும். இந்த மாதிரி கண்ணை பார்த்து வாங்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் இந்த மீன். இது வந்து குழம்பு, ஃப்ரை சூப்பராக இருக்கும். அருமையான மீன். தலை டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நம்ம இந்த மீனை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இப்போ நம்ம காசிமேடு டேனிஷ் அவர் தான் வாங்கி கொடுக்குறாரு. உங்களுக்கு மீன் தேவைன்னா அவர் சொல்லுங்க. அவர் நம்பரில் கால்குலேட் பண்ணிங்கனாக்கா கொடுப்பாரு. தூண்டில் மீன், ஃப்ரெஷ்ஷான மீன், வேற லெவலில் இருக்கும். அருமையாக இருக்கும். அவர் வாங்கி கொடுப்பாரு. டேனிஷ், காசிமேடு டேனிஷ். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ முழுசாக பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனல் பேர் சொல்லலாம். ஆமாம், ஃபிஷ் கட்டிங் ஆர்எஸ் என்னுடைய சேனல் இருக்கு. அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ முழுசாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலில் எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. சூப்பராக இருக்கும். ஓகே, பிளேஸ் தானே? ஆமாண்ணா. ஒரு சைடு அப்படி இருட்டா இல்ல. ராஜா நான் கையே மச்சுன்னு. ஓகேண்ணா ஓகேண்ணா. வெயில் அதிகமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கட்டிடுறப்பா. ஏன்னா ஐடியா பண்ணிடுறோம். நாளைக்கே பண்ணிடுறோம்.
மசாலா போடுறதுனால ரொம்ப மெலிஸ் வேணாண்ணா.